السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்தில் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர்களை, சஹாபாக்களை இந்த உம்மத்துக்கு ஒரு மாபெரும் சொத்தாக குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பை சுமந்தவர்களாக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தார். அந்த அடிப்படையில் குலஃபாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 4 கலீஃபாக்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சுமார் 29 அரை வருடம் 30 வருடத்துடைய இஸ்லாமிய ஹிலாஃபத். அது எல்லா காலத்திலும் முஸ்லிம்கள் முன்னோக்கக்கூடிய தனிப்பட்ட கூட்டு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்மாதிரியாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கிறது. தயவு செய்து வரக்கூடியவர்கள் அங்கங்க உட்காருங்க. இந்த மேல இடம் இல்ல, மற்ற இடங்கள்ல இடம் இருக்குது, தயவு செய்து அங்க போகும். இந்த இடத்துல முன்னால தாண்டி வர்றது ஒரு பெரிய குற்றமான காரியம். இதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு செயினை போட்டு மூடிடணும், கீழே மேல வராம இருக்கிறதுக்கு. அது நல்லதாக இருக்கும் கருதுறேன். இல்லைன்னா இதை பார்க்கும் பொழுது ஒரு பாவத்தை பார்த்துக்கொண்டு ஜும்மா ஓதுவது மிகவும் சிரமமாக இருக்குது. தயவு செய்து இந்த விஷயங்களை பேணுங்க, இந்த ஒழுக்கத்தை பேணுங்க. மஸ்ஜிதுக்கு நேரத்தோட வந்திருக்கிறாங்க, அவர்களை தாண்டி கொண்டு நீங்க வாரது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை இந்த ஜும்மாவுடைய நேரத்துல செய்யாதீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை மிகவும் கண்ணியமானவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனையும் நபி அவர்களுடைய சுன்னாவையும் சுமந்தவர்களாக, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சொத்தாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் வஃபாத்தாகும் நபியுடைய வஃபாத் வரைக்கும் உள்ள காலத்தில் குர்ஆனை மரணம் செய்தவர்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் பெரும் படிப்பினை இருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் இஸாபா ஃபி தமீஸ் ஸஹாபா என்று 5000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை தனிப்பட்ட ரீதியாக ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். இந்தியாவில் தோன்றிய ஒரு பெரும் ஆலிம் ஷேக் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகனான ஷேக் யூசுப் காந்தலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹயாத்து சஹாபா என்ற ஒரு வாழ்க்கை வரலாறை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை 8-18 தலைப்பில் பிரித்து அதில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை மிக அழகாக தொகுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னுரை எழுதிய அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் வர்ணித்திருக்கிறார்கள். அரபுலகத்து உலமாக்கள் இதை மிக வரவேற்றிருக்கிறார்கள். ஏராளமான முன்னே உலமாக்கள் ஃபதாயிலு ஸஹாபா என்ற தலைப்பில் சஹாபாக்களுடைய சிறப்புகளை ஒன்று சேர்த்தார்கள்.
இமாம்கள் ஆகிய இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிசி, நசாய், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் ஃபதாயில் என்ற ஒரு தலைப்பில் சஹாபாக்களுடைய வரலாறுகளை அழகாக பதிவு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நான் 2 குத்பாக்களை சென்ற மாதமும் அநேகமாக டிசம்பருடைய மாதத்திலும் நான் ஓதிய குத்பாக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியத்துவத்தை நான் முன்வைத்தேன். இது 2 குத்பாவில் போதாது, பல மணிநேரங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இருந்தாலும் இது 4 இமாம் 4 கலீஃபாக்களையும் நான் குறிப்பிடக்கூடிய இந்த சுருக்கமான நேரத்தில் இங்கு வரக்கூடிய பலரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் கேட்கக்கூடியவர்களும் இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரிவு செய்திருக்கிறேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவர்கள். நாம் ஒரு விரோதத்தில் உள்ளவரை எப்படி இஸ்லாத்துக்கு சாய்க்க முடியும் என்ற ஒரு படிப்பினையை இதன் மூலமாக பெற முடியும். இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு குர்ஆனிலும் ஹதீஸும் இருக்கிறது என்றே பொதுவாக பேசப்படுகிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு தீர்ப்பு இருக்கிறது. எந்த காலத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். இதைவிடவும் பயங்கரமான பிரச்சனைகள் உருவாகினாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் ஹதீஸில் தீர்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக மிக அழகாக ஒரு ஆசிரியர் ஹஜ்ரத் உமர் ஒரு ஷக்ஸியத்துஹு வ அஸ்ருஹு என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அரபியில் அதை ஆங்கிலத்தில் மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கத்தருடைய நாட்டில் அதை ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறார்கள். மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் மிக குறிப்பாக சொல்லும் விடயம் என்னவென்றால், இன்றைய காலத்து பிரச்சனைகள், உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை இருக்கிறது. வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆட்சியாளர்கள், பாமரர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், ஏழைகள், செல்வந்தர்கள் என்று பலரும் அவர்கள் மூலமாக படிப்பினை பெற முடியும். அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுது சுமார் 27 வயதாக இருக்கும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 39 நபர்கள் சுமார் இஸ்லாத்தை ஏற்கனவே தழுவிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுது 40 நபர்கள் இஸ்லாத்தில் பூர்த்தியாகிறார்கள். அவர்கள் காட்டிய விரோதம் மிக கடினமானது. அவர்கள் செய்த சுவால் மிக பயங்கரமானது. அவர்கள் இட்ட சபதம் மிக பயங்கரமான ஒரு சபத்தை அவர்கள் முன்னோக்கினார்கள். என்ன? இந்த முஹம்மத் சாபி, மதம் மாறியவருக்கு சாபி என்று சொல்லுவார்கள். இந்த சாபி முஹம்மதை நான் கொல்ல போகிறேன். உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை நாடுவதாக இருந்தால் இதைவிட ஒரு பெரிய பாவம் இருக்க முடியாது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரிய பாவத்தை நான் செய்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்தார்கள். 100 ஒட்டகத்துக்கு விலை பேசப்படுகிறது. அதற்கு அவர்கள் அந்த ஒட்டகத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி 100 ஒட்டகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் முஹம்மதை கொல்ல போகிறேன் என்று துணிந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் அவர்களிடத்தில் இருந்தது. காபிர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு காட்டும் விரோதம் அது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. கண்ணியமானவர்களே, ஒருவர் விரோதத்தை காட்டும் பொழுது அவரை எப்படி இஸ்லாத்தின் பக்கம் சாய்க்க வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இது நமக்கு உலகத்தில் யாரும் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரமும் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்பினையாகவும் இது அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இன்னலக ஃபின்-நஹாரி சப்ஹன் தவீலா. குர்ஆன் நபி அவர்களுடைய பகலின் முயற்சியை கூறும் பொழுது நபி அவர்கள் மக்கள் மத்தியில் நீச்சல் அடிப்பார்கள் என்று சொல்கிறார். குர்ஆன் சொல்கிறது மக்கள் மத்தியில் நீச்சல் அடிப்பதென்றால் அங்கு என்ன கருத்து? மக்கள் மத்தியில் நீச்சல் அடிப்பதென்றால் அவர்கள் மத்தியில் பாடுபடுவதே, முயற்சி செய்வது, அவர்கள் மத்தியில் உடலால் பொருளால் தியாகம் செய்வது, தன்னுடைய இரவை அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்காக புர்சானும் பின் நஹார் ஒரு ருஹ்பானும் பில் லைல். அவர்கள் பகலில் மக்கள் மத்தியில் சென்று, ஏ மனிதா, நீ இந்த தூதை, இந்த ஈமானை, இந்த அகீதாவை, இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள் என்று அங்கு மக்களை அழைக்கிறார்கள்.
இரவில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். குமில் லைல இல்லா கலீலா ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு ஏவுகிறார். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார் சொல்கிறார். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அந்த துஆ அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி உமல் கத்தாப். யா அல்லாஹ், உமர் கத்தாவுடைய இஸ்லாத்தை கொண்டு நீ இந்த இஸ்லாத்துக்கு சிறப்பையும் உயர்வையும் கண்ணியத்தையும் தருவாயாக என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதை நசீவாக்கினான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் நமக்கு மாத்திரமல்ல துஆ கேட்கும் பொழுதே நமக்கு மாத்திரம் துஆ கேட்பது என்பது அல்ல, நாம் அனைவர்களுக்கும் கேட்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது இஹ்தினி, எனக்கு மாத்திரம் நீ ஹிதாயத்தை தா என்று கேட்கவில்லை, யா அல்லாஹ் நமக்கு நீ ஹிதாயத்தை தருவாயாக என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக விரோதத்தை தெரிவித்த அபூஜஹலையும் உமரையும் ஒருவரை தாண்டி கேட்டது போன்று இவர்களை குறித்து கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை கொடுக்க நாடினான். அவர்களுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக அமைந்தது ரெண்டு. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொலைக்கு அவர்கள் துணிந்ததும், இரண்டாவது அங்கு கேள்விப்படுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளால் என்ற காரணத்தினால் அந்த தீனை, அந்த தூதை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். பலவிடத்தும் கேட்டிருப்பீர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சகோதரியுடைய வீட்டுக்கு சென்று அங்கு அவர்கள் செய்த நடவடிக்கைகள், அதனால் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு தாக்குதல். உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் காயப்பட்டு இரத்தம் வடிய உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு நடுக்கமும் ஒரு கவலையும் அல்லாஹ் அங்கு அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறார். குர்ஆனை தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆனல் தஷ்கா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுவரைக்கும் ஓதாத இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அரபி பாஷை தெரிந்த அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவர்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை, இந்த ஹிதாயத்தை நீங்கள் கேட்டும் கேட்காமலும் பெற்றிருக்கிறோம். இஸ்லாமிய வீட்டில் பிறந்த காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி இருக்கிறார். அந்த ஹிதாயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அங்கு நசீவாக்குறான். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் காரணத்தினால் நபி அவர்களுடைய துஆ அங்கு பலிக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடிவிட்டார். எந்த பெரும் பாவத்தை செய்ய துணிந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்கினார். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய இஸ்லாத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களுடைய இஸ்லாம் நமக்கு மிகவும் உதவியாக இருந்தது. பகிரங்கமாக நாம் இந்த தீனுடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ரகசியமாக வீடு வீடாக தனி நபராக சந்தித்து நபி அவர்கள் நான் சுலுசுல் இஸ்லாம் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை மூணாவது நபராக சொல்கிறார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் மூணாவது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளிலும் இது பதிவாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி சுமையா, அம்மார், யாசிர் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, மேலான சகோதரர்களே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டது போன்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரியுடன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் துணிச்சலாக நபி அவர்களை கொல்லுவதற்கு, கத்தல் செய்வதற்கு அவர்கள் வந்து அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்கினார். குர்ஆனுடைய அந்த வெளிச்சத்தில் ஹிதாயத்துடைய அந்த பாக்கியத்தை நபியுடைய வம்சத்தில் அவர்கள் ஒரு வகையில் வந்து சேருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொடர்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காப் இப்னு லுஐன் சொல்லக்கூடிய அவர்களுடைய வம்சத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப தொடர் கொண்டு ஏற்படுகிறது. உமர் கத்தாப் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று முன்பு உம்மு அப்துல்லா பின்த் ஹன்சமா என்று அழைக்கப்படக்கூடிய பெண்மணி ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஆமிர் இப்னு ரபியா என்று அழைக்கக்கூடிய அவருடைய கணவன் வந்து, என்னம்மா உமர் வந்துட்டு போனாரு, அவருடைய வார்த்தைகள் மிகவும் மிருதுவாக நான் இன்று கண்டேன், என்ன அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார் என்று எண்ணுகிறாயா? ஆம், எனக்கு அப்படி தோன்றுகிறது. இல்லை, கத்தாவுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், உமர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற இந்த வாசகத்தை ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் தன்னுடைய மனைவி அப்துல்லா பின் ஹன்சமா அவர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். கணவன் மனைவியும் ஹிஜ்ரத் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிருதுவான வார்த்தை பேசுவதை பார்த்த அந்த பெண்மணியுடைய உள்ளம், ஒருவேளை அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்க போகிறான் என்ற அந்த துஆ வெளியான பொழுது அங்க சொல்லப்படுகிறது, கத்தாவுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வந்தாலும் இன்னஹு லா யுஸ்லிம் ஹீன யுஸ்லிம் இமாமுல் கத்தா. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கிய பொழுது அவர்களுடைய துணிச்சல், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய தைரியம், அவர்களுக்கு இருந்த அனைத்தையுமே அவர்கள் தீன் இஸ்லாத்துக்காக பங்களிப்பு செய்தார்கள். முதலாக அவர்கள் செய்ததை மேலான சகோதரர்களே, ஒரு மனிதனை எதிரியாக பார்க்குகிறான். எப்பொழுது அவன் உண்மையான தூய்மையானவன், பரிசுத்தமானவன், இறை தூதர் அல்லாஹ் அனுப்பியிருக்கும் ஒரு செல்வம் என்று புரிந்து கொள்கிறானோ அன்று அந்த மனிதனுடைய நிலைப்பாடு மாறுகிறது. உண்மையான விசுவாசம் உள்ள, உண்மையான அன்புள்ள, உண்மையான பாசமுள்ள, உண்மையான நேசமுள்ள, உண்மையான பற்றுள்ள, உண்மையான கருணையுள்ள மனிதராக ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வார்த்தை யாரும் பேசினாலும், நபி அவர்களுடைய சுன்னத்துக்கு யாரும் ஒரு மோசமாக நடந்தாலும், நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக யாரும் செயல்பட்டாலும், நபி அவர்களை நோவிக்கும் விதத்தில் யாரும் பேசினாலும் அவர்களுக்கு ஒரு நாளும் சகித்துக் கொள்ள முடியாது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குகிறார். அவர்களுடைய ஜாஹிலியத்துடைய காலத்திலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் அவர்கள் சுமார் 6க்கும் 7க்கும் இடைப்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 மனைவார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளை இஸ்லாம் சில நிபந்தனைகளை போட்ட பொழுது சொன்னார்கள், உண்டு இஸ்லாத்துக்கு வாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் பிரிந்துவிட முடியும். அவர்கள் பிரிந்து விட்டார்கள். பின்பு அவர்கள் இஸ்லாத்துக்கு பிறகு திருமணங்கள் முடித்தார்கள். நான் குழந்தை பாக்கியத்துக்காக தான் இந்த திருமணத்தை விரும்புகிறேன், இல்லை என்றால் பெண்களை நான் வாழ வேண்டும், அவர்களுடன் இச்சைக்காக நான் திருமணத்தை விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சுமார் 13 குழந்தைகளை நசீபாக்கினார். அதில் மிக குறிப்பிடத்தக்கவர்கள் தான் ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவியாக. எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ் அங்கு நசீபாக்கி அவர்களுடைய மனைவியாக அல்லாஹ் தெரிவு செய்தானோ, அது போன்றுதான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாக இருந்து அல்லாஹ் நபியுடைய மனைவியாக வருவதற்குரிய பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கினார். அந்த வகையில் நாம் பேசிக் கொண்டிருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்கள் இருவரும் நபியுடைய அந்த முறையில் மாமனாராகிறார்கள். 2 கலீஃபாவாக ஆகிறார்கள், மாமாவாகிறார்கள். உஹது மலை அசையும் பொழுது இந்த மூவரும் இருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த மலையின் மீது காலடித்து சொல்கிறார்களே, உஹதே அசையாதே, இங்கே ஒரு நபியும் சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் உஸ்மானும் இருக்கிறார், அலி உமரும் இருக்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனை சேர்த்து அங்கு குறிப்பிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள். குர்ஆன் இறங்கிய காரணம் ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுடைய நேர்வழிக்காக. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர் தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா ரப்பிக்கும் மின் குல்லி அம்ர் ஸலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனை இறக்கினான், ஹிதாயத்துக்காக இறக்கினான். தாஹா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இது மக்களுக்கு சிரமத்துக்காக இறக்கப்பட்ட குர்ஆன் அல்ல என்ற அந்த திருவசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிய பொழுது உள்ளம் அப்படி மிருதுவானது. இன்னஹு கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் முன்னிலையில் சிலையை கொண்டு அப்படி நின்று விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் முன்னிலையில் ஒரு சிலையை கொண்டு நின்று விடுவார்கள் என்பதாக இவர்களை வர்ணிக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வக்கான பக்காஅன் இந்த கிதாபில்லாஹ் சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவர்கள் குர்ஆன் முன்னிலையில் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்படும் பொழுது அங்கு அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் வடிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி கட்டங்களில் அவர்கள் தொழுவித்த அந்த நிலையை பார்க்கும் பொழுது குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய குர்ஆன் முன்னிலையில் அப்படி சிலையை கொண்டு நின்று விடுவார்கள். சாட்டை எடுத்தார்கள். ஒரு அடிமை பெண்ணை அடிப்பதற்காக வேண்டி அங்கு ஓதப்பட்டது இந்த குர்ஆனுடைய திருவசனம். மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் உமரே என்று அந்த பெண்மணி ஓதினால் சாட்டை அப்படி கீழே விட்டு விட்டார்கள். இதுதான் அவர்கள் குர்ஆன் முன்னிலையில் சிலையை கொண்டு நின்றார்கள் என்பதற்கு கருத்தாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பிரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் மீது ஒரு தனி அன்பை, நேசத்தை, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை நசீபாக்கினார், அவர்களுடைய நேசத்தை நசீபாக்கினார், அவர்களுடைய நெருக்கத்தை நசீபாக்கினார். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் தான் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினார். குர்ஆன் இறங்க இறங்க அதை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நாவில் உள்ளத்தில் பதிய வைத்தார். குர்ஆனை மரணம் செய்தார்கள். ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மிக முக்கியமான நிகழ்வுகள் அதென்ன? உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் சொல்வதற்கு ஏற்ப குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கி வைக்கிறார். உள்ளம் தொடர்புள்ளதாக மாறும் பொழுது, ஒன்றை நேசிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடன் அன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கிறார். நாங்களும் நீங்களும் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை அது கற்க வேண்டும். வயதில்லை கிடையாது. 30, 40, 50, 60 இது என்ன வயது? ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுதே 60 வயது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே 60 வயது. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுது 200 வயது தாண்டி விட்டது. 200 வயதை அவர்கள் குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கவில்லை. சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் ஈரானில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அரபு பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் குர்ஆனை கற்க வேண்டும், அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பும் ஆர்வமும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. வயது என்பது அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிங்கள் மேலான சகோதரர்களே. ஹயாத்து சஹாபாவை வாசிங்கள், ஹிகாயத்து சஹாபாவை படிங்கள். சஹாபாக்களுடைய தனிப்பட்ட தொகுப்புகள் எழுதப்பட்டிருப்பதை எடுத்து வாசிங்கள். சஹாபாக்களுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் குர்ஆன் ஒரு பக்கம், ஹதீஸ் ஒரு பக்கம் எரியப்பட்டுவிடும். குர்ஆனுடைய மகத்துவம் அப்புறமாகிவிடும். நபியுடைய ஹதீஸும் பாதுகாக்க முடியாத நிலைமை உண்டாகும். நான் இந்த குத்பாவை ஏன் செய்து வருகிறேன் என்பதை நீங்கள் நான் பேசிக்கொண்டு போகும் நேரத்தில் இதை நீங்கள் புரிய முடியும். இடைக்கடை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதன் மீது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான், இமாம் புகாரி அவர்கள் ஒரு தலைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சஹாபாக்களை நேசிப்பது, குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களை நீங்கள் நடுவில் இருந்து நீக்கிவிட்டால், சஹாபாக்களுடைய அன்பை நீங்கள் இல்லாமலாக்கிவிட்டால், சஹாபாக்கள் மீது சந்தேகத்தை உருவாக்கினால், அங்கே இஸ்லாமிய அஸ்திவாரங்கள் அப்படி பாழாகிவிடும். இன்று அல்லாஹ் இந்த நாட்டுக்கு தந்திருக்கும் ஒரு மாபெரும் சொத்து தௌரத்துல் ஹதீஸ். இந்தியாவுடைய மண்ணுக்கு சென்று, அரபு உலகத்துக்கு சென்று, மக்கா மதீனாக்கு சென்று நாம் ஒரு காலத்தில் கற்றோம். பாகிஸ்தானிலும் மற்ற நாடுகளுக்கும் சென்று கற்றோம். இன்று இலங்கையில் தௌரத்துல் ஹதீஸ் ஆரம்பமாக இருக்கிறது. 6 கிரந்தங்கள், 29,000 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ஒரு வருடத்தில் உலமாக்கள் கற்றுக் கொள்கிறார்கள். மதர்சத்துர் ரஷாதில் ஆரம்பிக்கப்பட்ட அது குல்லியத் இப்னு உமர் என்று இந்த தெஹ்வலையில் நடந்து கொண்டிருக்கிறது. 100 ஆலிம்கள் 6 கிரந்தங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 28,888 ஹதீஸ்களை ஒரு வருஷத்தில் கற்றுக் கொள்கிறார்கள். குர்ஆன் உடைய ஆயத்துகள் 6,666 ஆயத்துகள். அதை 5 வயது குழந்தையும் மனனம் செய்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த சொத்தை இந்த உம்மத்துக்குரிய சொத்தாக கொடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 27 வயது, அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 63 வயது. நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்கு சுமார் 59 வயதாக இருக்கும். மேலான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த 49 வயதில், அவர்கள் சுமார் 49 வயதாக இருக்கும் நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 10 வருடம் அவர்களுடைய ஆட்சி காலம், 2 வருடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம். சுமார் அவர்கள் 50-56 வயதை அடைந்திருந்தார்கள்.
இந்த 22 வருஷத்தில் 23 வருஷத்தில் தான் அவர்கள் குர்ஆனை மரணம் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு குர்ஆன் இறங்க அவர்கள் அதை மரணம் செய்தார்கள். மேலான சகோதரர்களே, ஒரு ஆசையும் துடிப்பும் ஆர்வமும். நாம் இந்த மண்ணில் 1000 வருடத்துக்கு முன்பு அரபு மொழியை பாஷையாக பெற்றிருந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் இங்கு வந்தார்கள் அரபிகளாக. நமக்கு இஸ்லாம் இந்தியாவில் இருந்து வரவில்லை, நமக்கு இஸ்லாம் அரபுலகத்தில் இருந்து வந்தது. எப்படி இந்தியா மண்ணுக்கு அந்த முகமது இப்னு காசிமின் ஊடாக வந்ததோ, நமக்கும் மொரோக்கோவில் இருந்தும் யமனில் இருந்தும் வந்தார்கள். பிற்காலத்தில் அரபு தொடர்பு துண்டிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், அந்த உலமாக்கள், இந்திய மண்ணில் வாழ்ந்த உலமாக்கள் இங்கு வந்து பாதுகாத்தார்கள். எங்களுடைய அசல் அதை நாம் பார்க்கும் பொழுது அது அரபியாகத்தான் இருக்கிறது. கண்ணியமாகவே இந்த இலங்கை நாட்டு மண்ணில் அல்லாஹ் மதரசாக்களில் மஸ்ஜிதுகளில் சிறு குழந்தைகளும் அரபு பாஷை பேசக்கூடியவர்களாக, பெரியோர்களும் அரபு பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அது பறிக்கப்பட்டிருக்கிறது, அது இல்லாமலாக இருக்கிறது, அது மங்கி கொண்டு போகிறது. குர்ஆன் ஓதுவதையும் தெரியாமல் சிரமப்படும் காட்சை பார்க்கும் பொழுது கைசேதமாக இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காக பல படிப்பினைகளை பெறுவதற்காக சஹாபாக்கள் மீதுள்ள அன்பை உள்ளத்தில் வளர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீபாக்கினார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில விஷயங்களை குர்ஆன் சொல்லும் முன்பு, குர்ஆன் இறங்கும் பொழுது குர்ஆனுடைய ஆயத்தை இப்படி இறங்கினா நல்லா இருக்குமே, ஒரு அபிப்பிராயத்தை நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மகாம இப்ராஹிமில் நாம் தொழுதால் நல்ல இருக்கும் அல்லவா? யா ரசூலல்லாஹ், கெட்டவர்களும் நல்லவர்களும் தப்பெண்ணம் உள்ளவர்களும் உள்ளம் கெட்டு போனவர்களும் உங்களோட மனைவியை வந்து சந்திக்கிறார்கள், வழங்குகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இல்லை, அவர்களுடைய பார்வை நல்லதாக இல்லை, அவர்களுடைய பேச்சு நல்லதாக இல்லை. மகரம் இல்லாமல் பழகும் பொழுது பலதையும் பத்தையும் பேசுவார்கள். மகரம் இல்லை, எதையும் பேசலாம் தானே. படத்தை பத்தி பேசலாம், பணத்தை பத்தி பேசலாம், இச்சையை பத்தி பேசலாம், அவர்கள் பலதையும் பேசலாம். அதை பலதையும் பேசுவார்கள். நபியே, உங்களுடைய மனைவிக்கும் அந்நியர்களுக்கும் இடையில் ஒரு ஹிஜாப் பரதாவுடைய ஒரு சட்டம் வந்தால் நல்லா இருக்குமே என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படி பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. நான் இன்றைய காலத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்றே மகரம் இல்லாமல் பேசும் பொழுது பலரையும் பேசுவார்கள். அன்றும் முனாஃபிகீன்களும் நயவஞ்சர்களும் இருந்தார்கள். அவர்களும் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது பலதையும் தவறானவைகளையும் பேசுவார்கள். அதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நபியே, வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அனுமதியுடன் வந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் உடைய ஜனாசாவை நீங்கள் தொழுவிக்க கூடாது நபியே என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுத்தார்கள். பத்ருடைய கைதிகள் விஷயத்தில் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, மதுபானம் ஹராமாக வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். வட்டி, யா அல்லாஹ், இதற்கு ஒரு தெளிவை தரமாட்டாயா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அல்லாஹ் அதை குர்ஆனாக இறக்கி வைத்தார். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்கள், இப்படியான வார்த்தைகள் வரும் பொழுதே உள்ளத்தினால் சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகள் உள்ளத்தால் வெளியாக வேண்டும். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு ஒரு மனிதர் எங்கிருந்தார்? அந்த மனிதர் நபி அவர்களுடைய அந்த களத்தை, அந்த சிரசை வெற்றி கொடுத்தால் எனக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும் என்று இருந்தவர். அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கத்தாவுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வர முடியும், இந்த உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த உமர், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய நிலைமை மாற்றுகிறார். அவருடைய நிலைமை மாற்றுகிறார். துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அங்கே மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறார். ஹிதாயத்தை நசீபாக்கினதுக்கு பிறகு தன்னுடைய உடலையும் பொருளையும் செல்வத்தையும் குழந்தையும் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணமாக்குகிறார்கள். துணிச்சலுடன், தைரியத்துடன். எங்கே தவறான வழியில் இருக்கிறதோ நல்ல வழியில் திருப்புகிறார்கள். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் என்றால், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கோபம், தவறான அணுகுமுறை, தவறான விஷயத்துக்கு உதவி செய்தல், பணத்தை வீண்விரயம் செய்தல், பாவமான காரியத்தில் ஈடுபடுதல், இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் யாரிடத்தில் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ
அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படிப்பினையாக எடுத்து ஒரு தௌபாவுக்குரிய வழியை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கோபம் இருக்கதான் செய்யும், கோபத்தை இல்லாமல் ஆக்க முடியாது, ஆனால் திசையை திருப்ப முடியும். பாவத்துக்கு தான் கோபப்பட்டேன், உண்மை அறியாமல் கோபப்பட்டேன், தவறான விஷயங்களுக்கு கோபப்பட்டேன், இதற்கு பிறகு கோபப்படுவதாக இருந்தால் உண்மைக்காக மாத்திரம்தான் கோபப்படுவேன், நலவுக்காக தான் கோபப்படுவேன், அல்லாஹ்வுக்காக தான். அல்-ஹுப்பு பில்லாஹ் வல் புக்து பில்லாஹ், நேசம் அல்லாஹ்வுக்கு, கோபம் அல்லாஹ்வுக்கு. மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனா லில்லாஹ் ஃபகத் தக்மல் அல்-ஈமான். அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கோபித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து யார் வாழ்கிறார்களோ ஈமானை பரிபூர்ணமாக்கிக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தகும் அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரி, லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரி. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு போதும் இதற்கு பிறகு யாரை இப்படி குஃப்ரில் நைவஞ்சகத்தில் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய ஜனாசாவை தொழவும் கூடாது, அவர்களுடைய கபரில் நிற்கவும் கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத், வத்தகிது மகாம இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகாமை, அவர்களுடைய கால்பாதப்பட்டிருக்கும் இடத்தை தொழுகைக்குரிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஹிஜாபுடைய சட்டம், அங்கு பெண்கள் இதற்கு பிறகு ஹிஜாபை அனுஷ்டிக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய திருவசனம் இறங்குகிறது. வேளாண் சகோதரர்களே, மதுபானத்தில் ஏற்பட்ட ஆபத்து தெரியும். அந்த மதுபானத்துடைய ஹராமை அல்லாஹ் குர்ஆன் ஊடாக அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதை தொடர்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு உதவியாக இருந்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள், உதவியாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவில் தன்னுடைய நபி அவர்களுடைய அனைத்து யுத்தங்களிலும் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் பங்கு பெற்றார்கள். வரலாறு ஆசிரியர்கள் இதை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். மேலான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரதானமான பங்களிப்புகள் பத்ருடைய, உஹதுடைய, கந்தக்குடைய, இன்னும் அந்த அஹ்ஸாபுடைய, இன்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கைபருடைய, இன்னும் நபி அவர்களுடைய தபூக்குடைய, நபியுடைய வஃபாத்துடைய நேரத்தில், சக்கராத் நேரத்தில் நபி அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தயாரித்த அந்த படையிலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் அவர்கள் படித்து தந்த பாடம் ஏராளம். இஸ்லாத்தில் இருந்து சிலர் முர்த்ததாகிவிட்டார்கள், மதம் மாறிவிட்டார்கள், இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபு மூசா அஷ்அரி கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, 6 நபர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள், அவர்களுடைய சிரசை வெற்றிவிடத்தான் கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசா அஷ்அரி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அபு மூசா, இந்த கதவால் இவர்கள் வெளியேறி விட்டார்களோ அந்த கதவால் இவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கதவால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களோ அந்த கதவால் இவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலோ எங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ற பெயரில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை விட்டு வெளியேறி இருக்கும் காதியானி சகோதரர்களே, பயில்வானிந்த கொள்கையில் வாழக்கூடியவர்களே, அத்வைத கொள்கையில் வாழக்கூடியவர்களே, சஹாபாக்களை திட்டிக் கொண்டு மேசிக்கொண்டு உங்களுடைய ஈமானை பறிகொடுத்தவர்களே, நீங்கள் வெளியேறிருக்கும் அந்த இஸ்லாத்தில் இருந்து திரும்ப நுழைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நாம் அழைப்பு தருகிறோம். நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, அல்லாஹ் எமக்கும் ஹிதாயத்துடன் ஈமானுடன் மௌத்தை நசீபாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது, சிறை கைதிகளை பிடித்தார்கள். 70 பேர் பத்ரில் கொல்லப்பட்டார்கள். 70 கைதிகளை என்ன செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்த நீண்ட சம்பவம். இறுதியாக 70 பேரும் மதீனாவுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். சஃப்வான் பின் உமையா, உமைர் இப்னு வஹப், இந்த இருவரும் அந்த பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு அங்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். உமைர் இப்னு வஹப் என்பவன் சொல்கிறான், நான் முஹம்மதை கொண்டு விட்டு வருகிறேன்,
முஹம்மதை கொலை செய்துவிட்டு வருகிறேன். சஃப்வான், நீ என்னுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும். சஃப்வான் காபத்துல்லாவுடைய ஹதீம் அந்த திண்ணையில் அமர்ந்து சஃப்வான் உமரை பார்த்து, உமைர் இப்னு வஹப் உமைரை பார்த்து சொல்கிறார், உமைர், உங்க குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. முஹம்மதுடைய தலையை வெட்டுவிட்டு வர வேண்டும். துணிச்சலாக உனக்கு போக முடியும். போறதுக்கு காரணத்தையும் சொல்லி தருகிறேன். உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அங்கு கைதியாக இருக்கிறார், சிறை கைதியாக இருக்கிறார். உமைர் இப்னு வஹப் வாளை ஏந்தி கொண்டு மதீனாவுக்குள்ளே நுழையும் பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், பிடிச்சார்கள், கம்சகித்தால். ஷைத்தான் மின் ஷயாத்தின் குரைஷ், குரைஷிகளுடைய ஷைத்தானே நீங்க வந்திருக்கிறாயா? மக்காவில் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு மஸ்ஜிதுக்கு கொண்டு போய் உமைர் இப்னு வஹபை முன்னிறுத்தி, இதோ இஸ்லாத்தின் எதிரி வந்திருக்கிறான், நபியே உங்களுக்கு எதிராக என்ன அநியாயங்கள் எல்லாம் செய்திருக்கிறான், இந்த அனுமதி தாருங்கள், இவனுடைய சிரசை வெட்டி விடுகிறேன் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர், வேண்டாம், விட்டு விடுங்கள், அவனுடன் நான் உரையாடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமைர் இப்னு வஹபுடன் பேசினார்கள். உமைர், ஏன் வந்தாய்? என்னை கொல்வதற்காகவா? நீனும் சஃப்வானும் இப்படி ஆலோசனை செய்தீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உமைர் இப்னு வஹபுக்கு ஹிதாயத்தை நஸீபாக்குறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்களுடன் அவர்கள் வைத்திருந்த அன்புக்குரிய அடையாளங்கள் தான் இவைகள். அது உஹதுடைய யுத்தமாக இருக்கலாம், அது பத்ருடைய யுத்தமாக இருக்கலாம், அது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையாக இருக்கலாம். 7வது ஹிஜ்ரியில் இன்று நான் இங்க குறிப்பிட விரும்பும் நமக்கும் அனைவர்களுக்கும் படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. மேலான சகோதரர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நமக்கு தெரியும். பொதுவாக ஒரு மஷூரா ஒன்று நடக்கும் பொழுது அந்த மஷூராவில் யாராக, பள்ளியுடைய பொறுப்புதாரை ஒருவர் அமீராக இருக்கிறார், ட்ரஸ்டியுடைய பிரசிடென்டாக இருக்கிறார், ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கிறார், ஒரு மதரசாவுடைய மௌலவியாக இருக்கிறார், ஒரு உஸ்தாதாக இருக்கிறார், ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் பலருடைய கருத்தை உள்வாங்கி அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தி நியாயமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்வார்கள், பலரையும் ஆலோசனை கேட்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த முடிவை விமர்சிக்கவோ, அந்த முடிவுடன் மோதவோ, அந்த முடிவை எதிர்த்து பேசவோ, அல்லது அபிப்பிராயத்தை சொல்லும் பொழுது தகாத வார்த்தைகளை பேசவோ, இது குடும்பத்திலையும் நடக்கும், வியாபாரத்திலையும் நடக்கும், மஸ்ஜிதிலையும் நடக்கும், நிர்வாகத்திலையும் நடக்கும், நாட்டிலையும் நடக்கும். பல இடத்துல மனிதனுக்கு தேவைப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை அது நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 சொச்ச சஹாபாக்களுடன் மக்காக்கு வந்திருக்கிறார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு முன்பு உம்ரா செய்ய, இப்ப உம்ராவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, போக முடியாத ஒரு இக்கட்டான கட்டம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசின முறை, வயதுல மூத்தவர்களோட வயதுல குறைந்தவர்கள் பேசும் பொழுது வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும். ஆலிம்களோட பாமரர்கள் பேசும் பொழுது வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும். தனக்கு கற்று தந்த ஒரு உஸ்தாத், ஒரு ஆசான் ஓட பேசக்குள்ள மிக நிதானமாக பேச வேண்டும். தான் அறிவில கூடி, செல்வத்தில கூடி, அதிகாரத்தில கூடி, பதவியில கூடி இருந்தாலும் தனக்கு கற்று தந்த ஒருவர் பதவியில குறைந்து, பணத்தில குறைந்து, அதிகாரத்தில குறைந்து இருந்தாலும் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் பல விஷயத்துக்கும் இது படிப்பினையாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராக்காக வந்திருக்கிறார்கள். 1000 சொச்ச சஹாபாக்கள் இருக்கும் பொழுது நபி அவங்க சொல்றாங்க, எல்லாரும் திரும்பி போமா. 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் தான் ஹுதைபியாக்கும் காபத்துல்லாக்கும் இருக்குது.
இவ்வளோ தூரத்திலிருந்து 400 சொச்ச கிலோமீட்டரை 13 நாள்ல நாங்க கடந்து வந்து 11, 12, 13 நாட்கள் நாங்க பிரயாணம் செய்து வந்து இங்க உம்ரா செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். அரை மணி நேரத்தில் அங்க போய் சேர முடியும். இப்ப திரும்பி போங்கன்னு சொல்றீங்களே, நபியே நீங்க நபிதானா? யாரு கேட்கிறது? இவ்வளவு காலமாக சேர்ந்து நபியை உண்மையாக நபியாக கண்டு இந்த 17 வருஷத்துக்கு பிறகு உமர் கேட்கிற கேள்வியா இது? நீங்க எங்களுக்கு உம்ராக்கு வர சொல்ல இல்லையா? நாங்க இஹ்ராம் கட்டிட்டு வந்திருக்கிறோமே, என்ன உண்மையான மார்க்கத்தை வச்சுக்கொண்டு இவரோடு இப்படி நடந்து கொள்றதா? நாங்க உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நபி அவங்க தலையை கீழே போட்டுக்கொண்டு அமைதியாக பதில் கொடுக்க, நபி அவர்களை சந்திக்க முதல் இதே வார்த்தைகளோட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடன் பேசி அவர்களும் இவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி நபி அவர்கள்ட்ட வந்து இப்படி கடினமாக பேசின உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிந்தி புரிஞ்சு கொண்டார்கள். நான் பேசினது தவறு, நான் ஏன் அப்படி பேசினேன்? நபி அவங்க சொன்னதுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய நபி சொன்னதுக்கு பிறகு நான் ஏன் அவளை துணிச்சலாகினேன்? அமில்து லஹு அமாலன், என்ற வாழ்க்கையில் எனக்கு நினைக்கிற நாளெல்லாம் நான் அதை நினைத்து வருந்துவதுண்டு. வாழ்க்கையில பலருடைய உள்ளத்தை நோய்ச்சிருப்போம். வாழ்க்கையில் எத்தனை குடும்பங்கள் பிரிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருப்போம். எத்தனை வியாபாரங்கள் பழுதாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருப்போம். எத்தனை பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோய்த்து கபருக்கு அணிந்திருப்போம். எத்தனை குடும்பங்களுக்கு அநியாயங்கள் செய்திருப்போம். இப்பண்டாலும் வருந்தி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து அதுக்கு பரிகாரம் தேடாவிட்டால் மௌத்துக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், உம்ராக்கு மேல உம்ரா செஞ்சுட்டு போனாலும் அது இந்த பயனையும் அளிக்க மாட்டாது. தரபஹாதா ஷதமஹாதா அகலமானஹாதா, இவனுடைய பணத்தை, இவனுடைய பொருளை, இவனுடைய மானத்தை கெடுத்தவனே என்று இவனுக்கு எதிராக வந்து நிற்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கை செய்யப்படுகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, அமில்து லஹு அமாலன், அதை என்னுடைய உள்ளம் அதுக்கு நினைக்கும் நேரமெல்லாம், என்ற மனதில் அந்த நாள் நான் நபியுடன் நடந்து கொண்ட விதத்தை நினைக்கும் நாளெல்லாம் வருந்துகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், சதகா செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்து விட்டோம் என்று சொன்னார் அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லாரும் திரும்பி போறாங்க. உம்ரா செய்யல, 11 நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. இங்க வந்து திரும்பி போறாங்க. திரும்பி போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்க மகத்தான வெற்றியை தந்து விட்டோம். வழிபடுறது, வழிபடுறது இதுதான் ஆகப்பெரிய சொத்து. ஒரு பெண்மணி குஷ்ட நோய், அந்த பெண்மணி தவாப் செய்கிறார். அந்த பெண்மணி தவாப் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்ணுக்கு சொன்னாங்க, இந்த பாருமா, இதுக்கு பிறகு இந்த நோயோட நீ தவாப் செய்யக்கூடாது, நீ போ. மற்றவங்களுக்கு அருவருக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய அப்படிப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் தனிமையில தொழுது கொள்வது நல்லதா இல்லையா என்று உலமாக்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொன்னா நீங்க எல்லாரும் இஷ்டப்படி ஒவ்வொருவரும் வீட்டுல தொழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நோய் எனக்கு இருக்குது, இந்த நோய் அப்படி இருக்குது. யார் அதுக்கு இருக்குதோ, எப்படி வைத்தியரிடத்துல போய் இந்த நோயோட எனக்கு இப்படி இருக்கேனுமான்னு கேட்கறது போலதான் டெங்கு உள்ளவர் வீட்டில் இருக்க மாட்டார், உடனே அட்மிட் ஆகி அதுக்குள்ள வைத்தியம் செய்யறது போலதான் அப்படி நோய் உள்ளவர்கள் அதுக்குள்ள வைத்தியத்தை எப்படி செய்ய முடியும் என்று உலமாக்கள் இடத்தில் கேட்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள், இந்த பெண்மணி எல்லோரோடும் சேர்ந்து தவாப் செய்யக்கூடாது, நீ வீட்டுக்குள்ள போமான்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்கள். இப்பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார், அந்த உமரோ ஷஹீதாகி விட்டார், நீ தாராளமாக வந்து தவாப் செய்ய முடியும், அவரை தடுத்தவர் இப்ப இல்லையே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவர் மௌத்தாகி விட்டாலும் அவருடைய காலத்துல நான் அவருக்கு வழிபட்டேன் அல்லவா, இன்றும் நான் அவருக்கு வழிபட்டு நடப்பேன். மேலான சகோதரர்களே, பொறுப்பாக உள்ளவர்கள் அந்த நிர்வாகத்தை நடக்கும் பொழுது கீழுள்ளவர்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது, அங்குதான் ஒரு சமூகம் உருவாகும். ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முன்னோர்கள் படிப்பினைக்குரியவர்கள்
வாழ்ந்து காட்டினவர்கள். இன்றைய உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு செல்வம். எப்படி அவர்களுடைய ஆட்சி, எப்படி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய ஹிலாஃபத், நபி அவர்களோட காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். மேலான சகோதரர்களே, இன்று படித்த இந்த கேட்ட விஷயங்களை வாழ்க்கைக்கு எடுப்போம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்களோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்வோம். சஹாபாக்களுடைய உண்மையான அன்பை உள்ளத்தில் கொண்டு வருவோம். இஸ்லாமிய கிலாபத்துக்கு இன்று உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை, இஸ்லாமிய அரபுலகத்துடைய கண்கள் திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் இவர்களுக்கு அரபு பாஷையை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, இந்த லட்சக்கணக்கான ஹதீஸ்களை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், பாகிஸ்தானில் கராச்சியில் தாருல் உலூம் குரங்கி என்ற அந்த மதரசாவில் முஃப்தி தகி உஸ்மானி உடைய தலைமையில் ஒரு ஹதீஸுடைய ஒரு கலை ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. அதில் ஹதீஸ் தொகுப்புண்டு. அதில் இதுவரைக்கும் நபி அவர்களினால் ரிவாயத் செய்யப்பட்ட 2 லட்சம் ஹதீஸ்களை ஒரே இடத்தில் தொகுத்திருக்கிறார்கள். 2 லட்சம் ஹதீஸ்களில் அதில் பல பல வார்த்தைகள் வித்தியாசங்களுடன் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு வழிகாட்டல் ஹதீஸையும் இவ்வளவு குர்ஆனையும் இந்த அரபுலகத்துக்கு கொடுத்தும் தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழும் காரணத்தினால் இன்றே லிபியாவிலும் சிரியாவிலும், இன்றே பஹ்ரைனிலும் குவைத்திலும், இன்றே மொரோக்கோவிலும் அல்ஜீரியாவிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் எங்களுடைய முஸ்லிம்கள் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக மன்றாடுவோம். அல்லாஹ் அவர்களை விடுவிக்கட்டும், அவர்களுக்கு இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் விமோசனத்தை கொடுக்கட்டும் என்று மேலான சகோதரர்களே, அடுத்த ஒரு சின்ன வேண்டுகோளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நாம் ஜமியத்துல் உலமா இந்த நாட்டுடைய சில முக்கிய தேவைகளை கருதி இரத்தத்தை கொடுக்குமாறு, இரத்தத்தை விற்காமல் அதை கொடுத்து உதவி செய்யுமாறு, பிளட் பேங்குக்கு அதை கொடுக்குமாறு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதுக்கு உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபத்வா வெளியிட்டு அதை இந்த நாட்டுடைய தேவையாக கருதி இது வலியுறுத்தப்படுகிறது. இதை ஒரு முக்கியமான விடயமாக கருதி தாராளமாக இந்த விஷயத்துக்கு உங்களோட ஊர்களில் எங்கெங்கெல்லாம் இந்த ரத்தம் கேட்கப்படுகிறதோ அதுக்கு உதவியாக இருங்க. பணத்துக்கு விற்கிறது அல்ல. யாரும் இது யோசிக்கலாம், என்ன இது நீங்க ரத்தத்தை கொடுக்க சொல்றீங்க, எங்களுக்கு என்ன இதுல தேவை இருக்குது? பல முஸ்லிம் டாக்டரோட கேட்டு பாருங்க. எங்களுடைய நாட்டுல 20 லட்சம் முஸ்லிம்கள் என்றா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க மிச்சம் வசதி உள்ளவங்க மட்டும்தான். அதிகமானவர்கள் போறது ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய ஆபரேஷன், ஆக்சிடென்ட், பிரசவ வருத்தங்கள்ல ரத்தம் தேவைப்படுகிறது. எங்ககிட்ட ரத்தம் கேட்டா சிம்பிளா சொல்லிடுறோம், நாங்க ரத்தம் கொடுக்க கூடாது. ரத்தம் தேவைப்பட்டா தாராளமாக எடுக்கிறோம். எங்களுக்கு ஆபரேஷனுக்கு தேவைப்படுது இல்லையா, எங்கட ஆபரேஷனுக்கு எங்கட ஆக்சிடென்ட்க்கு தேவைப்படுது இல்லையா, எங்கட தாய்மார்கள், எங்கட பெண்மணிகள், எங்கட குழந்தைகளுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது பணம் கொடுத்து எடுக்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக கொடுக்கிறது. ஆக இந்த நாட்டுடைய அதிகமான முஸ்லிம்கள் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்தியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நாங்க கொடுக்க மறுக்கும் பொழுது அது ஒரு துவேஷ மனப்பான்மை உண்டாகிறது. அது மனிதாபிமானமும் அல்ல. அதனால் இந்த மாதம் குறிப்பாக ஏப்ரல், இந்த மார்ச் மாசங்கள்ல அவர்களுடைய ரத்தம் எடுக்கிறது மிகவும் குறைவாக இருக்குது. அதனால முஸ்லிம்களிடத்துல இந்த அரசாங்கம் அல்ல, இந்த பேங்க் எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நாங்க உற்சாகப்படுத்திருக்கிறோம். சென்ற வாரம் மாஷா அல்லாஹ் போட்டி போட்டுக்கொண்டு தெஹிவல மஸ்ஜித் பகுதிகளில் இதை செய்தார்கள். இதுக்கு பல சான்றிதழ்கள், ஆதாரங்கள் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேவையை முன்வைத்து சொல்லப்படுகிறது. மேலான சகோதரர்களே, எதுக்கும் உதவியாக இருந்து வேண்டுக் கொள்கிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله.
حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح